மே மாதம் 18ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்பதே. எனக்கு உண்டான நெருக்கத்தில் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு யாரால் நெருக்கங்கள் உண்டாகும் என்பதை பார்க்கலாம். முதலாவது ஆவிக்குரிய சத்துருக்களினால் உண்டாகும் நெருக்கம். அடுத்து சத்துருக்களான மனிதர்களால் உண்டாகும் நெருக்கம். ஆவிக்குரிய சத்துருக்களால் நெருக்கம் உண்டாகும் போது அது அவருடைய சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சத்துருக்கள் நெருக்கத்தை உண்டாக்கும். அதாவது சத்துருக்கள் சுற்றிலும் நெருக்குகிற போது நன்மைகள் குறைவுபடும். நாம் நம் சொந்த முயற்சிகளினால் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் பலனை காண இயலாத நிலையே தொடரும். இதை குறித்து உபாகமம் 28:57 உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள். அடுத்து சத்துருக்களான மனிதர்கள் பலவிதமான வார்த்தைகளினால் நிர்பந்தம் செய்து நெருக்குவார்கள். நியாயாதிபதிகள் 16:16 இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு என்று வேதம் கூறுகிறது. சரி, சத்துருக்களை வாறு தேவ பிள்ளைகளை நெருக்குவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள் தேவ பிள்ளைகளான போதும் கர்த்தருடைய வழிகளில் நிலைநிற்காமல் அவர்கள் எங்காகிலும் கர்த்தரை விட்டு வழுவி போயிருக்க கூடும். அதன் நிமித்தம் அவர்கள் மனம் திரும்பும் பொருட்டு சத்துருக்களின் நெருக்கத்திற்கு கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்துருக்களின் நெருக்கத்திற்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு தன்னிடத்தில் உண்டான தேவனுக்கு பிரியமில்லாதவற்றை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நம்மை முழுமனதோடு ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அவரை நோக்கி கதறி கூப்பிட வேண்டும். இதையே 2 நாளாகமும் 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆமென், அல்லேலூயா.